மாணவர்களுக்கு கட்டுப்பாடு அவசியமா அதீதமா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதத்தில் நீட்சில் விவாதிக்க இருக்கிறோம் நண்பர்களே. என்ன காரணம்? நேற்று சென்னை மாநகர காவல் ஆணையர் திரு டி கே ராஜேந்திரன் தலைமையில் ஒரு குழு ஆலோசனை நடைபெறுகிறது. அதுல பெரும்பாலான கல்லூரி முதல்வர்கள் கலந்துக்கிறாங்க, அவருடைய பிரதிநிதிகள் கலந்துக்கிறாங்க, மாணவர் சங்க பிரதிநிதிகள் கலந்துக்கிறாங்க, போக்குவரத்து துறை அலுவலர்கள் கலந்துக்கிறாங்க. எல்லாம் சேர்ந்து கல்லூரி ஆரம்பிக்க போது நம்ம பிரச்சனை இல்லாம மாணவர்கள் எப்படி கல்லூரியிலிருந்து வீட்டுக்கு வந்து சேர்க்கிறது, வீட்டுல இருந்து கல்லூரிக்கு சென்று சேர்க்கிறது ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்கிறது. அதுல சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க. என்னென்ன மாதிரியான செய்யணும், கல்லூரி நிர்வாகம் என்ன செய்யணும், மாணவர்கள் என்ன செய்யணும், போக்குவரத்து துறை சேர்ந்தவங்க டிரைவர் கண்டக்டர் என்ன செய்யணும் சொல்லிட்டு ஒரு நிறைய நிபந்தனை விதிக்கிறாங்க. இதை ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது மாணவர்களுக்கு ஒரு கடுமையான நெருக்கடி கொடுக்கப்படுகிறதோ, அவர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர் சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் பொருத்தி வச்சிருங்க, ஈவன் பஸ்ல கூட நீங்க கேமரா ஒன்று பொருத்தி வச்சிருங்க, அவர் கல்லூரி வாசல்ல போட்டு வச்சிருங்க, அவங்களுடைய விடுதியில போட்டு வச்சிருங்க, அவங்களுடைய உணவு விடுதியில போட்டு வச்சிருங்க அப்படின்னு சொன்னா எல்லா இடத்திலும் கண்காணிக்கிறதுக்கு மாணவர்கள் தீவிரவாதிகளா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அப்படியே மறுபுறம் பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் இந்த மாணவர்களுடைய பிரச்சனை கல்லூரியில் கட்டுப்பாட்டை மீறி வரம்புகளை மீறி போய் சில இடங்கள்ல கொலை வரைக்கும் சென்றிருக்கிறது, கடுமையான ஆயுத தாக்குதல் வரைக்கும் சென்றிருக்கிறது மறக்க முடியாது. தென் மாவட்டங்களில் ஒரு 2 ஆண்டுகள் 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு கல்லூரி நிர்வாகியை கொலை செய்த வரலாறு கூட நம்ம பார்த்திருக்கோம். அந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு போக்கு மாணவர்கள்ட்ட இருக்குதா, ஒரு நிதானம் இல்லாத ஒரு மாணவர்களாக இருக்கிறார்களா உருவாகிட்டான கேள்வி எழுகிறது. இதை பற்றி தான் இன்றைய ஆயுதத்தில் நீட்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். மாணவர்களுக்கு கட்டுப்பாடு அவசியமா அதீதமா என்ற தலைப்பில் இதில் ஓய்வு பெற்ற காவல்துறை முன்னாள் அதிகாரி திரு கருணாநிதி நம்முடைய இருந்திருக்கார், உங்களுடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல SFI சேர்ந்த துணை நிர்வாகி திரு நிருபன் நம்முடைய இருந்திருக்கார், உங்களுடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு நிருபன் அவர்கள்ட்ட தான் கேட்கலான்னு பார்க்கிறேன். காவல்துறை எப்படிப்பட்ட கட்டுப்பாடுலாம் வச்சிருக்கிறதெல்லாம் தேவையா அப்படிங்கறத ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிகிட்ட நம்ம கேட்போம். அதற்கு முன்னாடி இது ஒரு தொடர் பிரச்சனையாக இருந்து கொண்டே இருக்கிறது. அடுத்தடுத்த ஆண்டு மாணவர்கள் வந்து கொண்டே இருந்தாலும் முந்தைய ஆண்டு சீனியர் மாணவர்களுடைய காட்டிய பாதையிலேயே போய் பேருந்துல சாமானிய பயணிகள் செல்வதே ஒரு பெரிய ஒரு ஆபத்தான விஷயம் மாதிரி மாத்திட்டு தான் நீங்க மறக்க முடியுமா? அதாவது நேத்து அந்த ஒரு கூட்டம் நடந்திருக்குது. கூட்டம் நடந்தது உண்மையிலே நல்ல விஷயம். இந்த போல பிரச்சனைகள் தீர்க்கணும் அப்படின்றதுக்காக நடந்திருக்குது. ஆனா இது என்னன்னா கிட்டத்தட்ட தொடர்ந்து மாணவர்களுக்கு எதிராக ஒருதலை பட்சமா பேசக்கூடிய நடவடிக்கை தான் பாக்குறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா மாணவர்கள் நம்ம இது ஆரம்ப காலத்துல இருந்தே பார்க்கும்போது இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல இதே ரூட்ல வந்த மாணவர்களுக்கு நிறைய வரலாற்று பின்புலம் இருக்கு, பெரிய போராட்ட வரலாறுலாம் இருக்குது. தொடர்ந்து இந்த மாணவர்கள் ரூட்ல வரக்கூடிய மாணவர்கள் எப்ப இவங்க பிரச்சனைக்கு உள்ளானாங்க, இந்த ரூட்ல போராட்டமும் பொம்பளை பிள்ளைகளை பார்த்து விசில் அடிக்கிறது ஒன்னும் சொல்ல போறீங்க இல்ல. நான் அதுதான் என்னன்னா இது இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கிடையாது, இது ஒரு சமூக பிரச்சனையா பார்க்கப்படும். ஒரு 17 வயசுல இருந்து 20 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மாணவன் ஒரு பொண்ணை பார்த்து விசில் அடிக்கிறான், அதே போல பஸ்ல ஏறி அவன் டான்ஸ் ஆடுறான், இல்லனா பஸ்ஸை தட்டுறான் அப்படின்னா அது 17 இருந்து 20 வயசு அவன் பிறக்கையிலே கத்துட்டு வரல. இந்த சமூகம் அவனுக்கு எப்படி கத்து கொடுக்கும் அதுதான். ஒருத்தர் காலேஜுக்குள்ள நுழைகிறான் அப்படின்னா அவனுக்கு எந்த வகையில உள்ள கல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. இப்ப நேத்து ஒரு பிரின்சிபல் அந்த கூட்டத்தில் பேசியிருக்காரு, மாணவர்களுக்கு எலெக்ஷன் கூடாது, எலெக்ஷனை மொத்தமா ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது கிட்டத்தட்ட அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. தொடர்ந்து என்னன்னா மாணவர்கள் இதுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமா சமூகமும் இந்த அரசு அமைப்பும் அப்படியே இருக்குது. ஆனா கிட்டத்தட்ட 17 வயசுல இருந்து 20 வயசு இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆடுறதுக்கும் விசில் அடிக்கிறதுக்கும் பேருந்து தான் கிடைச்சதா? பெண்களை பார்த்து விசில் அடிக்கிறது அந்த வயசோடைய நிலைமை அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணோடைய உரிமையை யார் பாப்பா? உங்களுடைய உரிமை நீங்க விசில் அடிப்பீங்க, அந்த பெண்ணோட உரிமை யார் பாப்பா? அந்த பெண்ணோட தகப்பனுக்கு யார் ஆர்வம் சொல்லுவா? சார் நான் என்ன சொல்றேன்னா மாணவர்கள் அப்படி செய்யக்கூடிய மாணவர்கள் செய்யற அந்த சூழல்ல தவறுதான். தவறுக்கு என்ன செய்யணும்? என்ன பரிகாரம்? அதுதான் என்ன சொல்றேன், தவறுதான். இல்ல தவறுக்கான பரிகாரம் என்ன? இல்ல பரிகாரம் மாணவர்களை நம்ம தப்பு சொல்ல முடியாது. மாணவர்கள் பெண்கள் அந்த பேருந்துல வர தப்பு சொல்ல போறோமா? இல்ல அப்படி இல்லையா. நீங்க காலேஜுக்குள்ள அவனுக்கு எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே கிடையாது. அவன் எந்த வகையில நீங்க இதே இந்த 6 கல்லூரிகள் நேற்று நடந்திருக்குது. இந்த 6 கல்லூரியில எலெக்ஷன் கிடையாது, மாணவர்கள் பிரதிநிதின்னு சொல்லி கலந்துருக்காங்க. யாரு மாணவர் பிரதிநிதின்னு தெரியல. இதை கலந்துகிட்ட மாணவர்களுக்கும் அங்க எந்த அளவு மாணவர்களுடைய பிரதிநிதியா பேசியிருப்பாங்கன்னு தெரியல. ஆனா காலேஜுக்குள்ள ஒரு கல்லூரி முதல்வர் என்ன பேசினார்னு தெரிஞ்சிருக்கு, ஆனா மாணவர் சங்க பிரதிநிதி யாரு போனார்னு உங்களுக்கு தெரியல. நீங்க எந்த பக்கம் பாக்குறீங்கிறது தெரியல. ஆமா அதுதான் அங்க என்னன்னா கூட்டம் நடந்தது நல்ல விஷயம். ஆனா அந்த கூட்டம் எந்த அளவுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கு, மாணவர் அமைப்புகள் கிட்டத்தட்ட ஒரு 3-4 அமைப்புகள் சென்னை மாநகரத்துக்குள்ள இந்த பிரச்சனையை சரி செய்யணும்னு சொல்லி நாங்களும் போராட்டம் நடத்துறோம், இயக்கம் நடத்துறோம். ஆனா இது பொத்தாம் பொதுவா மாணவர்கள் ஒரு 3500 மாணவர்கள் படிக்கிறத ஒரு 100 மாணவர் பிரச்சனைக்குள்ளாக இருக்கா. இந்த 100 மாணவர் பிரச்சனை யாரு காரணம்? யாரு? இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய டிஎம்கே, ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் தான் காரணம், காங்கிரஸ் தான் காரணம். உள்ள இதே பிரசிடென்ட்
பிரசிடென்சில தான் நானும் படிச்சேன். பிரசிடென்சி கல்லூரிக்குள்ள இருக்கக்கூடிய உள்ள வரக்கூடிய சீனியர் மாணவர்கள் யாரு? சீனியர் மாணவர்கள் பொதுவா நிறைய பேர் வந்து போறான். வரக்கூடிய இந்த எலெக்ஷன் இந்த ரூட் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னா இந்த கட்சி பின்புலத்தோட இருக்கக்கூடியவங்க தான் பிரச்சனையா இருக்கிறாங்க. கட்சி பின்புலத்தோட இருக்கக்கூடிய மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் அவங்களுக்கு தான் இப்ப சொல்றாங்க உங்களுக்கு தேவையில்லாம முன்னாள் மாணவர்கள் கல்லூரிக்குள்ள வரக்கூடாதுன்றாங்க. நல்ல விஷயம் தானே? இல்ல நாங்க என்ன கேக்குறோம்னா பிரச்சனைக்குள்ளாகிற மாணவர்கள் யாரு பிரச்சனையை ஏற்படுத்துறாங்கன்னு சொல்லி இந்த 6 கல்லூரியிலும் சீனியர் மாணவரை ஈஸியா நம்ம ஐடென்டி பண்ண முடியும். இதே வந்து உள்ள ஸ்டடி சர்க்கிள் நடத்துறதுக்கோ இல்ல வேற ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் போறதுக்கோ அவங்க தடுப்பு நடவடிக்கை சொல்றதை விட அவங்க நடந்த பிறகுதான் நடவடிக்கை சொல்றாங்க. இன்னும் அடுத்த கட்டம் தான் இன்னும் நிதானமா தான் போயிருக்காங்க. மாணவர்கள்ட்ட இருக்கிற அளப்புறம் பிடிச்சி கைது பண்ணி சொல்ல பிரச்சனைக்குள்ளாரவங்க மேல நடவடிக்கை எடுங்க, டிசியை கொடுங்க, வீட்டுக்கு அனுப்புங்க சொல்றாங்க. பிரச்சனைக்குள்ளாரவங்க நீங்க சொல்லக்கூடிய அந்த 100 மாணவர்கள் பத்தி தான் பேசுறாங்க. இல்ல சார், மாணவர்கள் மீது மட்டும்தான் இது வந்து சுமத்தப்பட்டிருக்கு. ஆமா, இது வந்து கல்லூரி நிர்வாகத்து மேல சுமத்தப்படணும். அவங்க விசில் அடிக்கிறாங்களா? அவங்க டான்ஸ் ஆடுறாங்களா? அவங்க அருவாள் எடுத்து போறாங்களா? நான் அதைத்தான் ரெண்டு ரூட்டுக்குள்ள சண்டை வந்து ஆசிரியர்கள் பேராசிரியர் பெருமக்கள் போடுறாங்க. நான் இப்போ ஒரு மாணவர் வந்து இது போல பண்றான் அப்படின்னா அதுக்கான புறச்சூழல் தானே நீங்க காரணமா சொல்ல முடியும். இப்ப வந்து இதே ஒரு தனியார் கல்லூரியில இன்னைக்கு வந்து ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கு. ஒரு தனியார் கல்லூரியில கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் அது. இன்னைக்கு அந்த எலெக்ஷன் முடிச்சிட்டு மாணவர்கள் ஒண்ணு அங்க ஒன்னும் பிரச்சனை உள்ளாகலையே, எதுவுமே ஆகலையே. ஏன்னா அவங்களுக்கு உள்ள எல்லா கல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸுமே கொடுத்திருக்கான். இதே வந்து நீங்க பிரசிடென்சிலயோ நந்தனத்திலயோ பச்சை பாசிலயோ எந்த அளவுக்கு இருக்கும்? நீங்க வந்து மாணவர் ஒரு 4-5 பேர் நின்றாலே அவங்க வந்து போலீஸ் வந்து செக் பண்றாங்க. உள்ள வந்து பேக்ரவுண்ட் நிக்குது, 4-5 கார் 4-5 வண்டி வந்து உள்ள நிறுத்துறாங்க. மாணவர்கள் வந்து ஒரு 100 மாணவர்கள் இருக்கு சார். இதற்கு முன்னாடி உங்களை விட அதிகமான மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரியில் அந்த பிரச்சனை நடக்கிறது இல்ல, மருத்துவக் கல்லூரியில் இந்த பிரச்சனை நடக்கிறது இல்ல. ஏன் கலைக்கல்லூரியில் மட்டும் இந்த பிரச்சனை நடக்குது? கூட்டி விவாதம் பண்ண கலைக்கல்லூரி மாணவர்களோட தான். ஏன் இந்த பிரச்சனை நடக்குது? அப்ப நீங்க தான் படிப்பு மேல அக்கறை செலுத்துறத விட மற்ற மேல அக்கறை செலுத்துறீங்க குற்றச்சாட்டு. இல்ல, பொறியியல் கல்லூரியிலும் பிரச்சனை இருக்குது, மருத்துவக் கல்லூரியிலும் பிரச்சனை இருக்குது. மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க சார், அங்கேயும் தற்கொலை பண்றாங்க. இது வந்து காரணம் என்னன்னா எல்லா பக்கம் மாணவர் திருநிறுவன் இது வந்து மாணவர்களுடைய தற்கொலை பற்றிய பிரச்சனை இல்ல. மாணவர்கள் பொது இடங்கள்ல அநாகரிகமான முறையில் நடந்துக்கிறாங்க, போக்குவரத்தை ஸ்தம்பிக்க செய்யறாங்க, வன்முறையில இறங்குறாங்க, இயல்பான வாழ்க்கையை ஸ்தம்பிக்க வைக்கிற அளவுக்கு மாணவர்கள் போறாங்கிற ஒரு பிரச்சனைக்கு தடுப்பு நடவடிக்கை இந்த ஆலோசனை கூட நடந்தது. அதுதான் சார், நாங்க வந்து அந்த தடுப்பு நடவடிக்கை எடுக்கிறதுல ஒரு சில நடவடிக்கைகள் எடுத்துறோம். கவுன்சிலிங் கொடுக்கிறது, இன்னும் ஒரு சில என்ட்ரன்ஸ்ல சிசிடிவி கேமரா வைக்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த சிசிடிவி கேமரா வந்து இன்னும் பல இடங்கள்ல ஹாஸ்டல்ஸ் உட்பட கேண்டீன் உட்பட வைக்கிறதுல எல்லாம் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. அதே போல வந்து மாணவர்களுக்கு உள்ள வந்து கல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ் வேணும். இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் இந்த 6 காலேஜ்ல எந்த அளவுக்கு இருக்குது? நீங்க அங்க இருக்கக்கூடிய பிடிவாத ஒரு சில ஆலய தன்னுடைய அவங்களுடைய சுய முயற்சியில தான் பல வேலைகள் நடக்குது. காலேஜை எந்த அளவுக்கு வந்து அவங்க முன்னிறுத்தி இருக்காங்க, யுஜிசி சொல்லக்கூடிய இதுபடி எந்த அளவுக்கு வந்து உள்ள வந்து மேம்பாடுக்கான எந்த வசதிகள் இருக்குது? எதுவுமே போராட்டம் என்பது தனி மனித உரிமை. அது யாரு எந்த சொல்லி எந்த சட்டமும் அதை தடுக்க முடியாது. உங்களுடைய போராட்டங்களை அதே கல்லூரி வளாகங்களுக்கு உள்ள அந்த கல்லூரி நிர்வாகங்களுக்கு எதிராக எங்களுக்கு இந்த மாதிரி அடிப்படை வசதி செஞ்சு கொடுங்க, எங்களுக்கு விளையாடுறதுக்கு பேட் கொடுங்க, ஸ்டிக்கர் கொடுங்க, ராக்கெட் கொடுங்க சொல்லி கேட்டீங்கன்னா எந்த தப்பும் கிடையாது. நியாயமான விஷயம், உங்களுடைய உரிமை. கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி வைங்க, எலெக்ஷன் நடத்துங்க, எல்லாமே கேட்கலாம். இதை நீங்க அதை விட்டுட்டு தெருவுக்கு வந்தா தான் நம்மள 4 பேர் கவனிப்பா, 4 டிவி கேமரா வரும் சொல்லி தெருப்போக்கம் நீங்க வரும்போதா இவ்வளவு பிரச்சனையும் காவல்துறை தலையிட வேண்டிய நிலைமை இருக்கு. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு வரைக்கும் பெரும் பிரச்சனைகள் நேர்ந்து கல்லூரி முதல்வர்களே வந்து அழைத்தாலே ஒழிய எந்த கல்லூரிக்குள்ளேயும் காவல்துறை வருவது கிடையாது. உங்களுக்கு நல்லா தெரியும், காவல்துறை நீங்க மாட்டி இருக்க பசங்களை ஃப்ரீயா தான் விட்டு இருக்காங்க. நீங்க ரோட்டுக்கு வரும்போது காவல்துறை நடவடிக்கை எடுக்க முடியாது. இல்ல, அதுதான் என்னன்னா ரொம்ப ஈஸியா வந்து ஏன்னா மாணவர்கள் 17 இருந்து ஒரு 21, 22 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய மாணவன் வந்து எல்லா வகையிலும் பக்குவமா முடிவெடுக்கணும். ஆனா ஆசிரியர்களோ இல்லனா அரசியல்வாதிகளோ இல்ல காவல்துறையோ யாருமே பக்குவமா முடிவெடுக்க மாட்டாங்க. நாங்க பக்குவமா முடிவெடுக்கணும் அப்படின்னு அந்த பக்குவத்தை மீறி தவறு செய்யக்கூடிய மாணவர்கள் தப்புதான். ஆனா அந்த தப்புக்கு உடனடியா இருக்கக்கூடியது இந்த கல்வி சூழல் தான் காரணம் அப்படிங்கிறோம். அந்த கல்வி சூழல்ல ஒரு மாற்றம் வேணும். கல்வி சூழல்ல எந்த ஒரு மாற்றத்தை இல்லாம என்ன பண்ண முடியும்? இதே வந்து அந்த நேற்று நான் கலந்து கொண்ட 6 முதல்வர்கள 2 முதல்வர் வந்து 2 கல்லூரி முதல்வர்கள் வந்து இதே வந்து ஆளுங்கட்சியினுடைய இன்னைக்கு வந்து சிஎம் போறாங்கன்னு சொல்லி ரோட்ல நின்று அவங்க வந்து வணக்கம் செலுத்துறாங்க, பேனர் கட்ட வைக்க அனுமதி கொடுக்கறாங்க. இதெல்லாம் எந்த வகையில சரி? அவங்க செய்யக்கூடியது எல்லாமே சரி, அவங்க பண்ணக்கூடியது எல்லாமே அவங்களுடைய. நீங்க தான் முதல்ல சொன்னீங்க மாணவர்கள் பக்கமே வந்து அரசியல் சார்பு இருக்குது, மாணவர்கள் வந்து திமுக பக்கம், அதிமுக பக்கம், காங்கிரஸ் பக்கம் 4 ஆள் போறாங்கன்னு சொல்றாங்க. இது நீங்க தான் ஏத்துக்கிறீங்க. அப்ப அரசியல் இங்க பிரச்சனை கிடையாது. அதை வச்சு மாணவர்கள் எப்படி கையாளுங்கிற ஒரு பிரச்சனை தொடர்ந்து விவாதிப்போம். ஒரு சிறிய இடைவெளி எடுக்கணும். இடைவெளிக்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம் கேள்வி எடுத்தது. மாணவர்களுடைய தரப்பு பற்றி நம்ம கேட்டோம், காவல்துறை தரப்பு என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறது. இன்று அந்த செய்தி குறிப்பை வெளியிட்ட காவல் ஆணையர் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஆலோசனை பண்ண இந்த மாதிரி முடிவு எடுக்கப்பட்டு இந்த மாதிரி தீர்மானம் நிறைவேற்ற சொல்லிட்டு
சில கல்லூரி மாணவர்கள் நேற்று இந்த 16 நேற்று முந்தின 16/6/2012 பகல் 12:40 மணி அளவில் மாநகர பேருந்து தடம் என் சோல வந்து கல்லூரி மாணவர்கள் மேளம் அடித்து கலாட்டா செய்து வந்ததால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டார்கள். ஒரு 4 மாணவர்கள் பேரை கூப்பிட்டு சொன்னாங்க. பஸ்ல தாளம் போட்டு கலாட்டா செஞ்சாங்க அப்படின்னா கைது செஞ்சு 15 நாள் ரிமாண்ட் பண்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய பயங்கரவாதிகளா மாணவர்கள்? இந்த போக்கு சரியானதானா? மாணவர்களுக்கான கட்டுப்பாடு அவசியமா அதீதமா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதல் நீட்சில் விவாதித்துக் கொண்டிருக்கோம். நான் திரு கருணாநிதி ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். எல்லா மாணவர்களும் கட்டாயம் அடையாள அட்டையோடு தான் கல்லூரிக்குள்ள அனுமதிக்கப்பட வேண்டும், அடையாள அட்டை இல்லாத மாணவர்கள் அனுமதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்றாங்க. மேல பார்க்கும்போது ரொம்ப நியாயமான விஷயம் தானே போல் தோணுது. ஆனா எத்தனை கல்லூரிகள் அடையாள அட்டை வழங்கப்பட்டிருக்கு, எத்தனை கல்லூரிகள் அடையாள அட்டை தொலைஞ்சா உடனே திரும்ப வழங்கப்படுது? இத்தனை நாளைக்குள்ள நீங்க அடையாள அட்டை வழங்கணும்னு கல்லூரிக்கு ஏதாவது கண்டிஷன் போட்டிருக்கா? ஒரு கண்டிப்பு, ஒரு நிபந்தனை என்பது ஒரு பக்கம் மட்டும் இருந்தா அர்த்தம். இதுக்கான வசதிகள் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க வேண்டாமா? முதல்ல இல்ல மீட்டிங் போட்டு சொல்லியிருக்காங்க, அதனோட அவசியத்தை டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. உண்மையிலே இது ஒரு நல்ல நடவடிக்கை, இது தேவையானதுதான். ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய கல்லூரிகள்ல ஏற்படுற பிரச்சனைகளுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருக்கிறது என்னன்னா, பழைய மாணவர்கள் வந்து ஹாஸ்டல்ல தங்கிட்டு அங்க உள்ள மாணவர்களை தூண்டி விட்டு தகராறு பண்றது, எலெக்ஷன்ங்கிற பேர்ல பெரிய கலாட்டா பண்றது, ஏரியா அது உள்ள குரூப்பிசம் பண்றது, இப்படிதான் நிறைய புகார்கள் வருது. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு அடையாள அட்டையோட வரணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ரெண்டாவது, இந்த கல்லூரி மாணவர்கள் விஷயத்துல என்னன்னா பீர் பிரஷர்னு சொல்லி ஒரு ஏஜ் குரூப்ல இருக்கவங்களுக்கு அட்ராக்ட் தி அட்டென்ஷன் ஆஃப் தி பப்ளிக். நம்ம வந்து இந்த 13 பருவத்துக்கு இருக்கக்கூடிய விஷயம் தானே அது இருக்கணும். அது வந்து ஒரு எல்லை மீறி போக கூடாது. நல்லதை செஞ்சு வாங்கலாம். இப்படி சொன்னது மாதிரி எங்களுக்கு கல்ச்சரல் ப்ரோக்ராம் எங்க காலேஜ்ல வைக்கணுங்கிறாரு. உண்மையிலேயே அது நல்ல விஷயம். அதெல்லாம் காவல்துறை அதிகாரிகள் அதெல்லாம் நிபந்தனை வச்சு வருஷத்துக்கு நீங்க 2 விழா நடத்தணும். நீங்க தமிழ் அமைப்புகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு விழா நடத்துறதுல, கல்லூரி மாணவர் தேர்தல் நடத்துறதுல, கலாச்சார விழா நடத்துறதுல, ஆண்டு விழா நடத்துறதுல, அது எதுவுமே நடத்தல. அதெல்லாம் நீங்க நடத்தணும்னு ஒரு கண்டிஷன் வைக்கலாம்ல. நீங்க இல்லையே நிபந்தனைகள்ல காவல்துறையிடம் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை செய்தியில மாணவர்கள் என்னென்ன செய்யணும், மாணவர்களுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்கே தவிர கல்லூரிகள் என்ன செய்யணும் பத்தி வரலையே. கல்லூரியில கூட்டம் போடணும்னு ஒரு இது இருக்கு, ஒரு கண்டிஷன் இருக்கு. நான் படிக்கலீங்க. கல்லூரிக்கு ஒரு மாணவன் அட்டை கடையில் அட்டான கல்லூரிக்கு ஒரு மாணவன் கடமையில் மட்டும் பயிர் சோதனை செய்யணும் அனுமதிக்கணும். அனைத்து கல்லூரி நுழைவாயில சிசிடிவி வைக்கணும். முன்னாள் மாணவர் வரக்கூடாது. ஒழுங்கினத்தில் வரும்போது மாற்று சான்று கொடுக்கணும். மாணவர்களுக்கு கல்லூரி கலந்தாய்வு நடத்தி அறிவுரைகள் மற்றும் ஆலோசனைகள் வழங்க வேண்டும். அதுதான் கலந்தாய்வு. அவங்க கேட்கறது என்ன, நீ அட்வைஸ் பண்ணி ஆலோசனை. அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் இவங்க சொல்லட்டும், எங்களுக்கு வந்து இந்த மாதிரி எங்களுக்கு இருக்க கலாச்சாரம், அதாவது கல்லூரியில் நாங்கள் கலாச்சார தேர்தல் நடப்பதில்லை என்பதும் கலாச்சார நிகழ்வு அனுமதிக்கப்படவில்லை என்பதும் நீண்ட நாட்களாக இருந்தவருடைய பிரச்சனை. குறிப்பாக சென்னையில மாணவர்கள் எல்லாம் சல்லி, மாணவர்கள் எல்லாம் பொறுக்கிங்கிற மாதிரி ஒரு முத்திரை குத்தப்பட்டு அவங்களுக்கு எந்த ஆக்டிவிட்டி அனுமதிக்க மாட்டேங்கன்னா நீங்கள் அடக்க அந்த குழு அத்துமீறுகிறது. இது இயல்பான பார்வை தானே? அதுதான் இப்ப எலெக்ஷன் சொல்லிட்டு நீ எலெக்ஷனை மட்டும் நடத்தி நியாயமான முறையில் தனக்கு வேண்டிய கோரிக்கைகளை மட்டும் கேட்டா பரவாயில்ல. அந்த எலெக்ஷன் பேர்ல என்ன பண்றாங்கன்னா வெளியில இருந்து ஆட்களை கொண்டு வந்து ஆயுதங்கள்லாம் கொண்டு வந்து தாக்கிக்கிறாங்க. சார் 5.8 கோடி பேர் வந்து வாக்களிக்கக்கூடிய தேர்தல் உங்களால் நடத்த முடியுது. ஒரு கல்லூரியில் கூடிய 1000 மாணவர் தேர்தல் நடத்த முடியல சார். என்ன சார் நீங்க அந்த வெளியில பொதுமக்கள் கிடக்கிறதுக்கு நம்ம காவல்துறையை பயன்படுத்துறோம். வந்து ஒரு கல்லூரி நடக்கிறதுக்கு காவல்துறையை பயன்படுத்துறதுங்கிறது ஒரு இதுல கல்லூரியிலே அனுமதிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை தேர்தல் சார். அந்த தேர்தல் முறையோடு நடத்துறதுக்கு ஒரு கல்வி கூடத்துல நீங்க கொண்டு போய் அந்த மாதிரி ஒரு காவல்துறையை வச்சு ஒரு எலெக்ஷன் நடத்துறதுங்கிறது அந்த சூழ்நிலையவே ஒரு மாத்திர மாதிரி இருக்கும். அதோட மோசமான விஷயங்கள் இப்ப செய்றீங்க. நான் தேர்தல் நடந்துட்டா பரவாயில்ல, இப்ப வந்து அவங்களுடைய பைய சோதிக்கணும், அவங்க ஆட்களை சோதிக்கணும், அவங்க ஏற்படுத்திட்டாங்க. அதாவது பாராளுமன்றத்துக்குள்ள சட்டமன்றத்துக்குள்ள நுழையிற மாதிரி ஏதோ பயங்கரவாதிகள் வந்துருவாங்களோங்கிற மாதிரி அவங்களை வந்து ஃபுல்லா ஃப்ரீஸ் பண்ணுங்க. எதனால நீங்க பள்ளிக்கூட மாணவர்கள் புத்தகத்தை கொண்டு போனா பரவாயில்ல, செல்போனை கொண்டு போயிட்டு ஆயுதங்களை கொண்டு போயிட்டு இந்த மாதிரி அங்க உள்ள சூழ்நிலையை ஸ்பாயில் பண்றாங்க. அதனால வந்த புகார்னால இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம். நான் தான் சொல்றேன் சார், ஒரு பிரச்சனை இருக்கு. நிச்சயமா அவரே ஒத்துக்கொண்டது போல 3000 மாணவர்கள் படிக்கிறதுல 100 மாணவர்கள் முன்னப்பண்ண இருக்கிறாங்க. அந்த 100 மாணவர்கள் நீங்க நடவடிக்கை எடுங்க, மாற்று கருத்தே இல்ல. ஆனா அந்த 100 மாணவர்களை காரணம் காட்டி 2900 மாணவர்களுக்கு எந்த வசதியும் செய்யப்படாம அவர்களையும் ஒரு பயங்கரவாதிகள் போல பாக்குறது சரியா தான் கேட்கிறாங்க. தேர்தலுக்கு வந்து பதில் நீங்க சொல்லணும், அதுக்கு வந்து சொல்லல. கலாச்சார விழாக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஆண்டு விழாங்கிறது ரொம்ப இயல்பா நடத்தக்கூடிய விஷயம். பல கல்லூரி மாணவர்கள் வருவார்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் வருவாங்க, ஒரு கல்லூரி இன்னொரு கல்லூரி இருக்குது, அப்பதான் அந்த கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் நடக்கும். எங்கேயுமே அனுமதிக்கணும். ஒரு கல்லூரி என்பதை ஒரு சிறைக்கூடம் போல வச்சிருந்தா வந்து கல்லூரிகளுடைய நிர்வாகத்துக்கு நம்ம சொல்ல வேண்டியது வந்து சொல்லலையே. இல்ல, இது வந்து காவல்துறை வந்து அந்த மாதிரி காவல்துறை அவங்களுடைய மாணவர்கள் எப்படி சார் நீங்க சட்டம் போட்டீங்க? சிசிடிவி கேண்டீன்ல வைன்னு சொல்ல முடியல காவல்துறை. மாணவர்களுக்கு வந்து வெளியில வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணி பொதுமக்கள் வெளியில அதுதான் கேக்குறேன். கல்லூரிக்குள்ள கேண்டீன்ல
ஹாஸ்டல்ல சிசிடிவி வைன்னு காவல்துறையால் சொல்ல முடியுது. நான் ஏற்கிறேன், நீங்க மாணவர்கள் சட்டம் போடுங்க, கல்லூரி நிர்வாகத்துக்கும் சொல்லுங்க. அது சொல்லணும். நேத்து மீட்டிங்ல கேட்டிருந்தேன். இந்த கலந்தாய்வு கூட்டம்ங்கிறது இவர்களுடைய அவங்க வந்து பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயம். அதை வந்து நம்ம இங்க சொல்லணும்னு தேவையில்லை. நம்ம வந்து இவர்கள் வந்து நேத்து நடந்த பிரச்சனைக்காக போட்ட கூட்டத்தில் அது என்ன பேசணுமோ அதை பேசியிருக்காங்க. இப்ப போய் நேத்து யாராவது இவர்கள் மாணவர்கள் சார்பில் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் இருந்து இந்த மாதிரி எங்களுக்கு கல்ச்சரல் ப்ரோக்ராம் இல்லாதனால முதல்ல அந்த ஆர்குமெண்டே தவறா தெரியுது. கல்ச்சரல் ப்ரோக்ராம் உள்ள இல்லங்கிறதுக்காக நான் பஸ்ல ஏறிட்டு ஆடுறேங்கிறது இல்ல, ஏற்கக்கூடியது இல்லைங்க. ஆனா உங்களுக்கு தெரியும், நக்சல்கள் மீதான நடவடிக்கை உட்பட ஒரு பக்கம் இரும்பு கரம் கொண்டு அடக்கி கொண்டிருக்கும் போதே மறுபுறம் அவர்களுடைய மறுவாழ்வுக்கான வாழ்வாதாரங்களான விஷயம் செய்யணும். அந்த இடத்துல ஒரு அடிப்படை சுகாதாரங்களுக்கான வசதிகள் செஞ்சு கொடுத்தாதான் நீங்க அந்த மக்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. நீங்க மாணவர்கள் சரியா வழிதறி போனவங்க நீங்க நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கும் போது அவர்களுக்கான அடிப்படை தேவை நீங்க செய்யணும். அங்க வந்து ஒரு கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் நீங்க சொல்லுங்க சார், பியர் பர்சன் நீங்க சொல்றீங்க சார், அந்த 13 வயதுல இருக்கக்கூடிய மாணவனுக்கு அடிப்படை தேவை கிடையாது. ஒரு கல்லூரி விளையாட்டு ஒரு டான்ஸ் போட்டி நடத்த மாட்டானா, ஒரு கவிதை போட்டி நடத்த மாட்டானா, அங்கதானா சார் மாபெரும் இலக்கிய பிதாமகங்களா உருவானாங்க. எல்லா கல்லூரிகளிலும் நடக்குதுங்க. இவர் வந்து சொல்றாரு ஒரு சில இவங்க கல்லூரியில் எதுவும் நடக்கலங்கிறாரு. எல்லா கல்லூரியிலும் கல்ச்சரல் ப்ரோக்ராம் இல்லாம எங்க இருக்குது? எல்லா கல்லூரியிலும் நடக்கலங்கிறதா உண்மையான விஷயம், உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். அதுதான் ஒரு பெரிய புகார். இன்னைக்கு நேரத்துல சார் தமிழ்நாட்டில் சென்னை கல்லூரியில கலாச்சார விழா அனுமதிக்கப்படுவதில்லை. பொறியியல் கல்லூரியில மருத்துவ கல்லூரி மட்டும் தான் அனுமதிக்கப்படுது. இன்னைக்கு கலை கல்லூரியில் அது வந்து தீண்டத்தகாத விஷயமா மாறிடுச்சு. பெரும்பாலான கல்லூரியில் சென்னையில் மட்டும் தமிழ்நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கு. அது என்ன காரணமா இருக்குன்னா இவங்களுடைய பிஹேவியர் அந்த மாதிரி கல்ச்சரல் ப்ரோக்ராம்ங்கிற பேரை வச்சுக்கிட்டு அப்ப என்ன பண்ணுவோம், அந்த குரூப்பிசம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தகராறு பண்ணிக்கிறது, பாட்டு பாட சொல்றது, இவங்க கட்சி பாட்டு பாடுவாங்க, ஜாதி பாட்டு, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்ததுனால தடை செஞ்சிருப்பாங்க. ஏதாவது காரணத்தை வச்சு தான் தடை செஞ்சிருப்பாங்க. ஒவ்வொரு தேர்தலையுமே பணப்பட்டுவாடா நடந்துச்சுன்னு எல்லாரும் புகார் சொல்றாங்க. எம்மையா நம்ம வந்து தேர்தலே வேண்டாம், ஆணையே புடு கொண்டாந்து விட்டுருக்கோமா, அப்ப கூடுதலா பாராமிலிட்டரி கொண்டு வருவோம், அது ஒரு ரெண்டு செட்டா பண்ணுவோம், 3 முறையா தேர்தல், இப்படித்தானே ஒரு மாற்று வழி தான் யோசிக்கிறோம். அப்ப தேர்தல் நடக்கிறதோ கலாச்சார நடக்கிறதோ மாணவர்கள்ட்ட சிரமமா இருக்குன்னா அதை முறையாக நடத்துவது எப்படின்னு பாக்குறதா, நடத்தவே வேண்டாம் பாக்குறதா? இல்ல, அதாவது இது வந்து நெசசிட்டி, மக்களுக்கு உள்ளது ஒரு அரசியல்ங்கிறது ஒரு நெசசிட்டி. கல்லூரிங்கிறது இது வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ். இவங்க அங்க போறது வந்து கலாச்சாரம் இது பண்றதுக்காக போறாங்க, இவங்க போறதே படிக்கிறதுக்காக போறாங்க. கல்ச்சரல் ப்ரோக்ராம் மத்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் தனிப்பட்ட முறையில் அதே பிரஸ் ரிலீஸ்ல காவல்துறை சொல்றாங்க 16/6/2016 12:40 பகல்ல வந்து இந்த மாதிரி மாணவர்கள்லாம் வந்து பஸ்ல என்ன பண்ணாங்க, வன்முறையில் ஈடுபட்டு இருந்தாங்க, கலவரத்தில் ஈடுபட்டு இருந்தாங்கன்னா நானே வந்து அந்த பக்கம் தான் மாறி போயிருப்பேன். கல்லூரி மாணவர்கள் மேலம் அடித்து கலாட்டா செய்து வந்ததால் 15 நாளைக்கு 4 மாணவர்கள் கைது செய்யப்பட்டு ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, சிறைக்கு அனுப்பப்பட்டார்கள், நீதிமன்ற காவல் கணக்கு. கூட பிஹேவ் பண்ணிருப்பான், நான் மறுக்கல. மாணவர்கள் என்ன செய்யலாம், நான் கண்ணால பாத்துருக்கேன், தாளம் போட்டிருப்பான், பஸ் அடிச்சிருப்பான், டிரைவர் பத்தி விசில் அடிச்சிருப்பான், கண்டக்டர் பத்தி பேசியிருப்பான், கெட்ட வார்த்தை கூட பேசிருப்பான், நான் மறுக்கவே இல்ல. டிரைவர்ல தாக்கி இருக்காங்களே, நோ, அது வேற சம்பவம், அது அடுத்த சம்பவம் நான் வரேன். இந்த சம்பவத்துல முதல்ல 4 மாணவர்கள் பத்திரிகையில சார் அரசாங்கத்துடைய செய்தி குறிப்பு, நான் சொல்றது பத்திரிகையில இந்த ஊடகத்துல தாக்கியவர்கள் மீது தான் 4 பேர். அது ரெண்டாவது, அது மொத்தம் 19 பேர் கைது செய்யப்படுறாங்க. அதுல வந்து 13 பேர் வந்து பிணையில் விடுவிக்கப்படுறாங்க, 6 பேர் கைது செய்யப்படுறாங்க. அந்த 6 பேர்ல 2 பேர் தான் தாக்குனது சம்பந்தமா, மிச்சம் 4 பேர் அவர் சொன்னதுல முதல் செய்தி குறிப்பு. அவங்க வந்து பேர் சொல்றாங்க, ஜெகதீஷ், விஜயகுமார், பாலகிருஷ்ணன், கார்த்திகன், 4 பேர். அவங்க பேர் ஃபர்ஸ்ட் பாடல் நீங்க பார்க்கலாம். 4 பேருமே மேலதாளம் போட்டு கலாட்டா செய்தார்கள். நீங்க சொல்ற 2வது சம்பவத்துல உதவி ஆய்வாளரையும் காவல் ஆய்வாளரையும் தள்ளி விட்டு போறாங்க, அதுவும் அடிக்கல தாக்கல, தள்ளி விட்டு போறாங்க, பிடிக்க வர்றாங்க. ஆபீஸா ஊரா மாணவன் பதத்துல இருக்கிறவன் ஓடுவார் மீது என்ன புகார் கொடுத்திருந்தாங்களோ அந்த புகாரின் அடிப்படையில தான் எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க. அந்த புகார் எஃப்ஐஆர்ல உள்ள கண்டென்ட்ஸை வச்சுதான் ரிமாண்ட் கொடுத்திருப்பாங்க. மேஜிஸ்ட்ரேட் வந்து சும்மா தாளம் போட்டுட்டு போனதுக்காக பஸ்ல மேல ஏறி நான் சொல்லல சார், மாணவர்கள் சொல்லல சார், ஊடகங்கள்ல வந்து செய்தி வச்சு நானும் சொல்லல சார், நான் அது எல்லாமே நீ சந்தேகத்துக்குள்ளதான் நான் பாக்குறேன். காவல்துறையுடைய பத்திரிகை செய்தி குறிப்பு, காவல் ஆணையரோட செய்தி குறிப்பு வச்சு நான் பேசிட்டு இருக்கேன் சார். அவர் சொல்ற வார்த்தை என்ன, மேலம் போட்டு கலாட்டா பண்ணாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த நீங்க சொன்ன இன்னொரு கேஸ்ல உதவியாளர் சாமுவல் மற்றும் பொன் சாமுவல் ஆகிய 2 பேரை தட்டி கேட்டா அவங்க வந்து இருவரையும் தட்டி விட்டு கையால் தாக்கி விட்டு தப்பி ஓடிட்டனர். அதுல சம்பந்தப்பட்டவர்கள் 2 பேர், அந்த 2 பேர் அது தனிக்கிறது சார். இல்ல அவ்வளவு விவரமாக இருக்கலாம், இதுல வந்து தவறாக இருக்கலாம். நீங்க தான் பார்த்து சொல்லணும். நீங்க வந்து நான் காட்டுறது வந்து காவல்துறையோட செய்தி குறிப்பை காட்டுறேன், நான் வந்து என்னுடைய சொந்த அறிக்கையை காட்டல. இருந்தாலும் அதுல வந்து ஒவ்வொருத்தருடைய ஓவர் டாக்ட் என்னன்னு பார்க்காம நிச்சயமாக எஃப்ஐஆர் போட்டிருக்க மாட்டாங்க. என்ன செஞ்சாங்கன்னு அவங்க பத்தி புகார் இருக்கு, அதை வச்சுதான் எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க. அந்த எஃப்ஐஆர் தான் ரிமாண்ட் ரிப்போர்ட் மேஜிஸ்ட்ரேட் பார்த்து ரிமாண்ட் பண்ணிருப்பாரு. மேலதாளம் போட்டாலும் மேல பஸ் மேல ஏறி ஆடினாலும் அதுவும் அஃபென்ஸ் தான். அப்ப வந்து சார், அதாவது நான் நியாயமே படுத்தல சார், ரொம்ப தப்பு, மறுக்கவே இல்லை. அந்த பசங்களை தட்டி கேட்கணும், மறுக்கல. ரிமாண்ட் பண்ற அளவுக்கான பயங்கரவாத 15 நாள் அந்த பசங்க கல்லூரியில படிக்கக்கூடிய பையனை
உடனடியா ஒரு வன்முறை மாத்திட்டோமா நம்ம? நீங்களே சொல்றீங்க கிட்டத்தட்ட எத்தனை பேர் 19 பேர் பண்ணிருக்காங்க. ஆமா, 19 பேர்ல 4 பேர் 4 பேரோட ஆக்ட் ரொம்ப ஓவரா இருந்திருக்கும். புகார் 19 பேர் 2 சம்பவங்கள்ங்க. இரண்டாவது சம்பவத்துல வந்து 15 பேர் ஈடுபடுறாங்க. 15 பேர்ல 13 பேர் விடுவிக்கப்படுறாங்க. 2 பேர் தான் 13 பேரை விடுவிக்கப்படுறாங்கன்னா அவர்களுடைய நடவடிக்கை அந்த இடத்துல காவல் ஆய்வாளர் தாக்கி விட்டுன்னு சொல்றாங்க. அந்த தாக்கி விட்டுங்கிறத வெறுபாட்டியமா அப்படியே நான் எடுத்துக்கிறேன். அதனால வந்து எல்லாம் 15 பேர் வைங்க. முதல் சம்பவத்துல மேலம் போட்டாங்க, கலாட்டா பண்ணாங்க. அந்த மேலம் போடுறதுன்னா என்ன? அந்த மேலம் போட்டவர்களை தான் அந்த கண்டக்டர் டிரைவர் கேட்டாங்கன்னு சொல்லி அந்த கண்டக்டர் டிரைவரை அடிச்சிருக்காங்க. அது வேற சம்பவம் சார், இது வேற சம்பவம் சார். இது வந்து 29E சார், இது வந்து 41D சார், அது வந்து 12:40 சார், இது சாயந்தரம் சார். இல்ல அப்படி இருந்துச்சுன்னா அவங்க கண்டெஸ்ட் பண்ணிட்டு கேஸ் நடத்திட்டோம். நிச்சயமாக பொய் புகாருக்காக வேண்டிய இந்த கருணாநிதி போல நீண்ட நெடிய அனுபவம் கொண்ட அதிகாரி மாதிரி ஆட்கள் வந்து நிருபன் மாதிரி சின்ன பையன் நீ கேஸ் நடத்தி ஜெயிச்சுக்கோன்னா அவங்களுக்கு என்ன சட்டம் என்ன ஊர் என்ன? நீங்க வந்து இப்ப இது நான் வந்து இப்ப நீங்க சொல்றதை வச்சுட்டு நான் பேச முடியாது. அது என்னன்னா இந்த அறிக்கையில கொடுத்திருக்காங்க. உண்மையிலே எஃப்ஐஆர்ல என்ன குறிப்பிட்டிருக்காங்கிறது அதை பார்த்து தான் சொல்ல முடியும். அப்படி தவறாக குறிப்பிட்டிருந்தாக்க மேஜிஸ்ட்ரேட்டே ரிமாண்ட் பண்ணும்போது அது கண்டென்ஸ் இல்லன்னா ரிமாண்ட் பண்ணிருக்க மாட்டாரு. பண்ணிட்டாருன்னா அதுல கண்டென்ஸ்ல இருக்குங்க. அவர் என்ன செஞ்சிருந்தாலும் அதுல மென்ஷன். நான் திரும்பவும் சொல்ல சார், நீங்க சொன்ன நான் நம்பி பேசல சார், நான் சொன்ன காவல்துறையோட செய்தி குறிப்பு சார் நேத்து வந்திருக்கு சார். செய்தி குறிப்புல அதாவது ஆம்பிகஸா இருக்கலாம். அரசாங்கத்துறை செய்தி வெளியீடு 35/6/2016. சரி, அதுல கொடுத்திருக்கிறதுல அந்த எஃப்ஐஆருக்கும் இதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கலாம். டைப் பண்ணி கொடுக்குறாங்க, கொடுக்கும்போது தவறு நடந்திருக்கலாம். அது நம்ம வந்து இதை தெரியாம பேச முடியாது. ஏன்னா எஃப்ஐஆர்ல என்ன கொடுத்திருக்காங்களோ அதை வச்சுதான் ரிமாண்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய இறுதியான பார்வை இந்த பிரச்சனையில திருநிருபன் சார்? இந்த பிரச்சனையை பொறுத்தவரை என்னன்னா இதேதான், அந்த மாணவர்கள் வந்து ஏன் வந்து தான் போகக்கூடிய பேருந்துல வந்து இது மாதிரியான செயல்பாடுல ஈடுபடுறான் அப்படின்னா, அவனுக்கு பல கனவுகளோட ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஜாயின் பண்ணும்போது எத்தனையோ ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். பாட்டு பாடுறதுல இருந்து ட்ரம்ஸ் அடிக்கல இருந்து ஸ்போர்ட்ஸ்ல இருந்து எவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ஒரு பொலிட்டிக்கலா அவன் ஒரு லீடரா வர்றது வரைக்கும் அவனுக்கு இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பொலிட்டிக்கல் லீடரும் இந்த 6 காலேஜ்ல இருந்து உருவானவங்க தான். இன்னைக்கு வந்து டிஎம்கே டிஎம்கேல இருந்து திருமாவளவன் வரை பல தலைவர்கள் வந்து இதுலதான் உருவாகி இருக்காங்க. ஆனா இன்னைக்கு எந்த அளவுக்கு அது அனுமதிக்கப்படுது? பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அறவே கிடையாது. லிண்டோ கமிட்டி சொல்லி இருக்குது எலெக்ஷன் நடத்த சொல்லி. ஆனா அறவே எலெக்ஷன் நடத்துறதுக்கான எந்த ஏற்பாடும் கிடையாது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு கூட இருக்குது, ஆனா கிடையாது. அப்போ மாணவர்கள் இயல்பா என்ன பண்றானா, தன்னுடைய அந்த அடக்கப்பட்ட அவனை அறியாமையா அவன் வெளிப்படுத்துறான். இன்னைக்கு வந்து ஊடகங்களையும் இன்னைக்கு வந்து திரைப்படங்களையும் காட்டப்படக்கூடிய அளவுக்கு பார்க்கும்போது அவன் அதை மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறான். காலேஜ்ல இடம் இல்லைன்றப்ப அவன் வந்து பஸ்ல ஏறி பண்ண வேண்டியதாயிருக்கு. சினிமாவில் நினைச்சதெல்லாம் பண்ணோம்னா நிஜ வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இறுதியான பார்வை ரிமாண்ட் பண்ணி இதாகிறது வந்து தவறு. மாணவர்கள் வந்து விளைவுகளை பத்தி சிந்திக்காம செயல்படுறாங்க. கல்லூரிக்கு போறதுங்கிறது பின்னாடி தன்னுடைய வாழ்க்கைக்காக தங்களை தயார்படுத்திக்கிறதாக போற இடம். அங்க போய் நான் வந்து ஆடணும் பாடணும், மற்றவர்கள் வந்து என்னமோ இவங்களை பார்த்து எல்லாரும் வந்து பஸ்ல போறவங்களா இவங்களை பார்த்துட்டு இருக்க மாதிரி இவங்களை பார்த்து அருவருப்பு அடைகிறாங்கிறத முதல்ல இவங்க புரிஞ்சுக்கணும். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தான் செய்யற ஆட்டத்தையும் பாட்டத்தையும் மற்ற பேர் சந்தோஷத்தோட பாக்குற மாதிரி நினைக்கிறாங்க. இல்ல, எல்லாரும் அருவருப்போட பாக்குறாங்க. என்ன பெற்றோர்கள் பார்த்தாலும் கண்ணீர் வடிப்பாங்க. அவங்கள இதுக்காக அனுப்பல. பஸ்ல டாப்ல ஏறிட்டு இருந்தா என்ன ஆகும்? எத்தனை மாணவர்கள் விழுந்து இதாகிறாங்க. இவங்க நினைச்சுக்கிறது அப்படி. நீங்க பேசி முடிச்சீங்க, நான் சொல்றதை கேளுங்க. உங்களுடைய முதல்ல புரிஞ்சுக்கங்க. அதாவது கல்லூரிக்கு வந்து படிக்க வர்றோமே தவிர நம்ம வந்து இங்க இன்னும் இது பண்ணல. நீங்க இருக்கிறதே 3 வருஷத்துல உங்களை தயார் பண்ணி ஆகணும். நல்லா படிக்கிறவங்க யாரும் நீங்க சொன்னீங்களே இன்ஜினியர் மாணவர்களோ மருத்துவ கல்லூரி மாணவர்களோ செய்யறது என்ன காரணம்னா அவங்கள படிப்பினுடைய கஷ்டம் தெரியுது, அவங்க படிச்சாகணும். இவங்களுக்கு அப்படி கிடையாது. எல்லாம் வந்து அரைமுறைமா முடிச்சுட்டு போறதுனால வர்றதுதான். கலைக்கல்லூரி மாணவர்கள் கலைக்கல்லூரி மாணவர்கள் நல்ல படிப்பவர்கள். நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த படிப்பின் மீது நாட்டம் இல்லாமல் ஏதோ ஒன்று செய்து போறவங்க தான். உண்மையிலே இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அதாவது ஏதாவது ஒரு காரியத்தை சாதிச்சு விட்டு ஒரு விழா கொண்டாடுனா அர்த்தம் இருக்கு. பெற்றோருடைய பணத்துல பஸ்ல டிராவல் பண்ணிட்டு அதெல்லாம் பஸ்ல வேண்டி கிடக்கு. அதாவது நீங்கள் சம்பாதித்த உங்க பணத்துல நீங்க என்ன வேணாலும் விழா கொண்டாடுங்க. உங்க பெற்றோர் உங்களுக்கு படிக்கிறதுக்காக கொடுத்த பணத்தை வாங்கி கொண்டு போய் பஸ்ல பேப்பரை ஒட்டிக்கிட்டு தாளம் அடிச்சுக்கிட்டு என்ன சொல்லுங்க? ஏதாவது காரணம் இருக்கு? இதெல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு வடிகால். நீங்க சொல்றீங்க அது உள்ள பெண்பலத்தை நினைச்சு பாருங்க. நிச்சயமாக சொல்றாரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் கல்லூரியில் நடக்கிற ப்ரோக்ராம் வேற. ஏன்னா அங்க வந்து இவங்களுடைய திறமைக்கு பரிசு வைக்கப்படுது, திறமைக்கு போட்டி வைக்கப்படுகிறது, அதுல வர்றாங்க.
ஆனா இங்க அப்படி கிடையாது, சும்மா மாதிரி விஷயம். நாணயத்துக்கு இரு பக்கங்கள் இருப்பது போல இந்த பிரச்சனையும் இரு பக்கங்கள் இருப்பதை மறந்துவிட முடியாது. மாணவர்கள் அவர்கள் வடிகால் இல்லாமல் தவிக்கிறார்கள் என்பது கண்கூடாக பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. அதற்கான ஒரு தீர்வை நிச்சயமாக கல்லூரி நிர்வாகங்கள் செய்ய வேண்டும். கல்லூரி நிர்வாகங்களுக்கு இந்த நிபந்தனைகள் விதிக்கக்கூடிய காவல்துறை கல்லூரி நிர்வாகங்களுக்கு அந்த வலியுறுத்தலை செய்ய வேண்டியிருக்கிறது. மறுபக்கம் ஒரு கட்டுப்பாடற்ற சுதந்திரத்தை நம்ம நிச்சயமா அனுமதித்துள்ள மாணவர்கள் தங்களுடைய வரையறைகள் இல்லாமல் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு திசை திரும்பினால் அவர் எல்லோரையும் பாதிக்கக்கூடியதா இருக்குது. கல்லூரி வளாகத்துக்கு மட்டுமே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் பொதுவெளியில் வரும்போது பொதுமக்களையும் பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. காவல்துறை தலையிட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. எப்படி பார்த்தாலும் மாணவர் சமுதாயம் அந்த இளைய பருவம் என்பது கண்டிக்கப்பட வேண்டியதாக இருக்கலாம், தண்டிக்கப்பட வேண்டியதாக இருக்க வேண்டுமா என்பது கேள்விக்குள்ளாகக்கூடிய விஷயம் தான். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கருத்து நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.